நாகையில் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை டிராக்டரால் அழித்த விவசாயி தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் மாராச்சேரியைச் சேர்ந்தவர் வேணு காளிதாஸ். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான இவர் பல ஆண்டுகளாக இயற்கையான முறையில் பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, குதிரைவாலி உள்ளிட்ட ரகங்களை இயற்கையான முறையில் சாகுபடி செய்து வருகிறார். இந்நிலையில் கடும் வறட்சி மற்றும் வெப்பம் காரணமாக இவரது வயலில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கருகின. இதனால் மனமுடைந்த விவசாயி டிராக்டரை விட்டு வயலில் இருந்த பயிரை அழித்தார். மேலும் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகம் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் கோடையில் நல்லா பயிர் பண்ணி நெல் நல்ல விதத்தான் அறுத்துக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த ஆண்டினுடைய வெப்பநிலை 40-41 டிகிரி சென்டிகிரேடு போயிடுச்சு. அதனுடைய விளைவாக ஒரு மகரந்தம் கூட போய் அந்த சூழ்முடியில் சேரலை. அது மகரந்த சேர்க்கையே நடக்கலை. அதனால் எல்லாமே பதறாக போயிடுச்சு. எல்லாமே கிட்டத்தட்ட நான் பயிர் பண்ணது 5 ஏக்கர். கிட்டத்தட்ட 5 ஏக்கருங்கிறது 5-15 75,000 ரூபாய் இதனுடைய செலவு. அப்படி கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபாய் எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் விளைவுலேருந்து இந்த இழப்பீடு நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க இதை கண்டுக்குவாங்களான்னு தெரியல. எனக்கு அங்கே கோடை சாகுபடி யாரும் ஊக்குவிக்கிறதா தெரியல. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிற அங்கத்துறை மட்டும் வந்தாங்க. அவங்க மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனாங்க. அவ்வளோதான். அவங்க யூரியா கொடுக்குற சப்சிடி, டிஏபி கொடுக்குற சப்சிடி, மற்றபடி பூச்சிக்கொல்லிகளுக்கு கொடுக்குற சப்சிடி, களைக்கொல்லி கொடுக்குற சப்சிடி, எதெல்லாம் விஷமோ அதுக்கெல்லாம் கொடுக்குற சப்சிடியில் 1% கூட எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. விஷத்தை தயாரிக்கிறவங்களுக்கு சப்சிடி கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு சரியான முறைங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது.